புண்ணியம் செய்ய செய்ய அந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையும். அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைய சிறப்பது உண்டாகும். ஆன்மாக்கள் இகழ்ந்து பேசினால் ஆன்மா மாசுபட்டு விடும். எல்லா புண்ணியவன் நல்லா இருக்கட்டும், சாப்பாடு போட்டான், துணிமணி கொடுத்தான், உண்மையை சொல்லி கொடுத்தான், அவர் உதேசத்தான் நான் இருக்கிறேன். இப்படி பல ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைய இந்த ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். படுபாவி நம்மளை ஏமாற்றிட்டான், அவன் அந்த வெளியில் சொல்ல முடியாத பல உயிர்கள் நம்ம இகழ்ந்தால், மனதுக்குள் இகழ்ந்தால் நம்ம அறிவு மங்கிவிடும். அந்த அறிவு மங்கிவிட்டால் நம்மை விட்டு அறிய முடியாது, அது பிறவிக்கு காரணமாக போடும். ஆக எப்படி திரும்ப திரும்ப வந்தாலும் கடவுள் அருள் பெறுவதற்கு ஒன்றே ஒன்று, பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது, சொல்லாலும் செயலாலும். எந்த வகையாலும் பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணி வரணும். அதுக்கு யார் எப்படி இருக்கணும்? பொருள்பற்றக்கூடாது. பொருள்பட்டு உள்ளவனுக்கு நிச்சயமாக கடவுளாக முடியாது. அதான் வள்ளுவன் சொல்லலாம், இரளினும் எண்ணாது வெகின் வரளியனும் வேண்டாம் என்ன இருக்குன்னா, ஒருத்தனுக்கு பிறவி உண்டு பண்ணு. இரள் என்பது மரணம். இரளியனும் எண்ணாது வெகின், இந்த பொருளுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் அழியக்கூடிய நிலையில்லாதது. அது நிலையின்றி மயங்கினால் நிச்சயம் உயிர் போயிடும், மரணம் வந்துடும்னா செத்து போடாணும். இரளியனும் எண்ணாது வெகின் என்னது பெரிய வார்த்தை. இந்த பொருளின் இயல்பு என்ன? அது நிலையில்லாதது. நிலையில்லாத பொருளை பெற்ற உடனேயே நிலையான ஒன்றை செய்து கொடுக்கணும்னு சிறப்படி வாழ்க்கணும். நிலையில்லா பொருளை பெற்ற போதே நிலையான அறத்தை செய்து கொள்ள வேண்டும் என்னை நினைப்பவனுக்கு ஒருவன் துணை இருக்கணும். அதுதான் ஆசான். இல்லை இந்த நிலையில்லாத பொருளை இருகப்பற்றி கொள்வான். அது என்ன செய்யும்? மரணத்தை உண்டு பண்ணிவிடும். இரளினும் எண்ணாது வெகின் விரலினும் வேண்டாம் என்ன செருக்கு பெருமிதம், நான் எதையும் பயப்பட மாட்டேன். என்ன காரணம்? பொறுப்பற்ற தன்மை. பொறுப்பற்ற தன்மை இப்போ ஒரு நாள் புண்ணியவான்களுக்கே உரியது. எப்போ எப்பட்டாலும் ஆசை ஆட்டங்கன்றது. அது எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, பொறுப்பட்டு இருந்தால் அங்கே ஒன்றும் சரக்கு கிடையாதுண்ணா. சரக்கு கிடையாது. சரக்கு இருந்துச்சுன்னா பொருள்பட்டு இருக்காது. இப்போ பொருள்பட்டு இருந்தால் நிச்சயம் மரணம் உயிர் பிறகு உண்டாகும். ஒன்று பொருள்பற்று, ஒன்று காமுகம், ஒன்று அறியாமை. அப்போ அந்த பொருள் இவரை திருவடியை பற்றதான் தேக கசடு நீங்கும். தேக கசடு நீங்கினால் ஆன்மா பற்றிய கசடு நீங்கும். ஆன்மா பற்றிய கசடு நீங்கினால் சிறப்பறி உண்டாகும்.